ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோட படம் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மெயினாக வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து என்னோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லி நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். அந்த 4 பேரை நான் வந்து சும்மா இருக்க சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். பட் உண்மையிலேயே நான் வந்து இந்த படத்துக்கு என்னோடய ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி ஷோக்கு கூட அவங்க வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் விட்டுட்டு ஏன் படம் பார்க்க வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குன்றதுலேயே சந்தோஷமாக இருக்குது. மறந்துடுறதுக்கு அப்புறம் இந்த படம் தான் நல்லா மனம் விட்டு சிரிச்சோம் அப்படின்றாங்க. ஆமாம் காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம் இது எல்லாரோட இதுதான் பேஸ் வந்து டைரக்டர் கொடுத்தது. ஸோ அவருக்கு அப்புறம் எல்லாருமே சின்ன ஒர்க் பண்ணி அந்த எல்லாரும் ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானுமே சிம்பிள் காமெடிக்கு ரொம்ப சிரிப்பேன். பட் இந்த படத்தில் நான் ரொம்ப சிரிச்சேன். வந்து பார்த்துக்கலாம் எல்லாரும் வீட்டில் சூப்பராக இருந்தது படம். டீசன்ட் வாட்ச் ஓகே தான் பார்க்கலாம். அவர் ஆக்டிங்லாம் அவர் எப்பவுமே பண்ணுற ஆக்டிங் தான் பெருசாக அதில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் ஓவராலாக அப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இருக்காங்க, ஓவராலாக நிறைய ஆக்டர்ஸ். அந்த அதான் சார் பழைய காமெடி இருக்குதான், ஓரளவுக்கு இருக்குது. அங்கங்கே வந்து ஸ்பான்டேனியஸாக தான் காமெடிஸ்லாம் இருக்குது. ஃபேமிலி என்டர்டைனர் ஓகே. அவர் காமெடி எப்பவுமே எல்லாருமே அவங்களோட. இனிதான் ஃப்ரைடே ஃபர்ஸ்ட் ஷோவா, ஸோ இப்போ எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குன்னு பார்த்து ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜென்யூன் ரெஸ்பான்ஸ்ன்றது எனக்கு ஃபீல் ஆகும் சொல்லும் போது. ஸோ அது நல்லா இன்னைக்கு தேட்டர் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது எல்லாருமே லேடிஸ் ஆடியன்ஸே ரொம்ப ஆமாம் அதான் சொன்னாங்க. உள்ள எல்லாமே லவர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ திரும்ப போய் ஃபேமிலியோட வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அப்கமிங் இப்போ வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ் பார்ட்டி. வெங்கட் பிரபுவோட பார்ட்டி படம் வந்து தான் ரிலீஸ் பண்ணுறேன். அண்ணன் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஆமாம் கண்டிப்பாக பண்ணிகிட்ருக்கேன். நிறைய காமெடியெலாம் எப்படி வந்தது? காமெடி சில இடங்கள் ஒர்க் ஆச்சு, சில இடங்கள் ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி மதகராஜா மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து சந்தானம், இது வந்து யோகி பாபு. ஸோ இவரால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் மதகராஜ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன் காமெடி இது ஆக்சுவலி ஒரு ஃபுல்லி காமெடி படம் தான் ஓகேங்களா. அதனால் இவங்க அது மட்டும் தான் எடுத்துருக்காங்க. ட்விஸ்ட் டான்ஸு எதுவுமே கிடையாது ஓகேங்களா. நீங்கள் போனீங்க மூலையை கழட்டி பாருங்களே வச்சிங்கன்னா உங்களை என்டர்டெயின் பண்ணோம். எதுவுமே இல்லை, நான் தான் சொல்கிறேன். மதகராஜில் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? எதுவுமே கிடையாது. இது ஒரு கண்டென்ட், ஒரு எடுத்து அவங்க பாட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸு எதுவுமே இருக்காது. அவங்க எங்கள் வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க, அவ்வளோதான். அவங்க நல்லா தான் இருக்குது. அவங்களாம் நல்லா தான் பண்ணுறாங்க. அவரோட காமெடியாக நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் ஆச்சு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஜெய் சார் ஆக்டும் நல்லா இருக்கு, யோகி பாபு ஆக்டும் நல்லா இருக்கு. யதார்த்தமா இருக்கு. எல்லாருமே எல்லாம் ஒர்க் அவுட், 100% ஒர்க் அவுட். எல்லா ஆக்டரும் கூடியிருக்காங்க. மக்கள் ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனான ஒரு கதை இதை மக்கள் ஏற்றுப்பாங்க. நல்ல வெற்றி கொடுப்பாங்க. கிளைமேக்ஸில் மெசேஜ் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஆண் குழந்தைய பார்க்குறாங்க, பெண் குழந்தை பார்க்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நல்ல மெசேஜ், சோஷியல் மெசேஜ் கொடுக்குறாங்க. யதார்த்தமாக இருக்குது, மக்கள் ஏற்றுப்பாங்க. நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் போகுது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா போர் அடிக்காமல் நல்லா கதை போகுது. நல்லா இருக்குது. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சமூகம் இந்த படத்தை பார்த்து பயன்படுத்திக்கணும். இந்த படத்தை பார்த்து சமூகம் பயன்படுத்தி இந்த சமூகம் நல்லா இன்னும் நல்ல நிலைமைக்கு வரத்துக்கு அந்த தயாரிப்பாளரை வாழ்த்துறேன். இசையமைப்பாளர், நடிகர் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி படம் இன்னும் மேலும் வரணும். அப்போ தான் மக்கள் நல்ல ஒரு சிந்தனையாக இருப்பாங்க. நல்ல சிந்தனையாக இருப்பாங்க. ஓகே, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த படம் என்னென்னா ஃபேமிலியாக வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஒரு பேக்கடாக இருக்கும். ஜெய் சார், யோகி பாபு சார், அப்புறம் சத்யராஜ் சார், அப்புறம் சிங்கமொழியான பல ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதான் சார் நானும் அதுக்காக தான் இந்தமாரி படங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரத்த வெறி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிலாக்ஸாக ஏதாவது ஒரு படம் வேணும். அதுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். காமெடி அருமையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரொடியூசர் இவர் வந்து யுவராஜ் சார். அவர் என்னென்னா பணத்தை பற்றி எதுவுமே பார்க்கல, கதை நல்லா இருக்குது, அருமையாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாரு. அதனால தான் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்கு. சார் ரொம்ப நன்றி சார். சார் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சார். இதில் எல்லாமே இருக்குது சார். காமெடி இருக்குது, எமோஷனல் இருக்குது, ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்குது. வந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார்.
ஃபேமிலியோட வந்து பாருங்கள், உண்மையிலே அதுதான் சூப்பராக இருக்குது அந்த படம். உங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி படம். முன்னெல்லாம் படம்னா தேட்டரில் போய் ஒரு படம் ஃபீல் ஒன்று இருக்கும்ல, அந்த படம் ஃபீல் இதில் இருக்குது. ஒரு ஓவர் நைட்டில் ஒரு ஸ்கிரிப்ட் இல்லைனா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அந்த மாதிரி இல்லாமல் படத்துக்கு தேட்டர் படம் ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கலாம். அது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்கணும். இந்த படம் கன்ஃபார்மாக ஹிட் ஆச்சுன்னா தமிழ் சினிமாவே எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேக் டு ஃபார்ம் மாதிரி அந்த ஃபேமிலி ஸ்கிரிப்டுக்காக திரும்ப பேக் டு ஃபார்ம் வரும்னு. கஷ்டப்பட்டு உழைச்சி போகிற காசுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதான் நமக்கு தேவை படத்தில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரொடியூசர்ஸருக்கு, டைரக்டருக்கு, எனக்குமே இது முதல் படம். எங்களோட லக்கி சாம் வந்து ஜெய்ஹரதர். ஸோ இந்த படம் நீங்கள் எல்லாருமே மனசார சிரித்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கூட ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர் எல்லாருமே அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் முக்கியமாக டார்லிங் வந்து எனக்கு ஸ்டார்டிங் டேலேருந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டு கண்டிப்பாக கப்புள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்கள், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து படத்தை வந்து பார்க்கணும். பேபி அண்ட் பேபி, எஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.